2025ஆம் ஆண்டுக்கான முன்னுரை ப்ரொஜெக்டர் இரண்டாவது நாள் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கிளாஸ். ரைட், என்ன செய்ய போறோம்? ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு எஸ்ஏ கேள்வி ஒவ்வொரு நாள் வகுப்புலையும் என்ன செய்து காட்டப்படும். இந்த கிளாஸஸ் பெரும்பாலும் உங்களுக்கு காலை நேரம் தான் டிசைன் பண்ணி இருக்கிறேன். எந்த அளவு பொருத்தமா இருக்குன்னு பார்த்துக்கொண்டு இது டைம் வந்து செட் பண்ணுவோம். காலை நேரங்கள் படிக்கிறதுக்கு விதமான நேரங்கள். இந்த வேஸ்டா போற நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தேவையான ஒரு விரயமா போற நேரங்களை வினயமா பயன்படுத்த தெரியும். இது நீங்க உங்களோட கையில இருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க மாத்துறீங்கன்றதை பொறுத்து என்ன செய்யும்? உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன செய்யும்? இன்னும் உங்களோட பேங்க் இன்னும் அதிகரிக்கும். இரண்டாவது நாளான இன்று என்ன ஸ்ட்ரக்சர் கேள்வி நமக்கு தரப்பட்டிருக்கு? ஒரு சதுரமுகி வடிவத்திலே தரப்பட்ட மெழுகிற அடர்த்தியை நீர் காட்ட வேண்டும். பொதுவாக அடர்த்தி என்று சொன்னால் அவன் அதை கேள்வியாகவே வடிவாக்குகிறான். திண்மம் ஒன்றினது அடர்த்திக்குரிய கோவையை எழுதிக் கொள்ளலாம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஒரு புள்ளி கொடுத்திருப்பான். நீங்க தமிழால் எழுதுங்க வடிவா. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. இச்சதுரமுகினது உண்மை திணிவு எனக்கு தெரியாது. இந்த மெழுகு சதுரமுகி வடிவில் இருக்கு. அதுல உண்மை திணிவு தெரியாது. ஆனால் 50 கிராம் வரிசையை காணப்பட்டதாக கிட்டத்தட்ட 51ஆக இருக்கலாம், 49ஆக இருக்கலாம், 52ஆக இருக்கலாம், 48. somewhat around 50. கூடையோ குறையவோ தெரியாது. ஆனா எனக்கு பார்க்க விளங்குது 50 கிட்ட. ஏன்னா மறுகேள்வி, இதர திணிவை நீங்க துணியன்னு சொன்னால் எடுக்கப்படுற மற்றாண்ட திரிவு என்ன வரிசையில் இருக்கணும்ன்றது மிக முக்கியம். அன்னளவாக 50 கிராமுக்கு சமமானதாக இருக்கணும் என்பது கேள்வி. கீழவர் பரிசோதனைக்கு பின்வரும் ஆய்கருவிகள் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. இதுல நம்ம என்ன தத்துவத்தை யூஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மீட்டர் வரைகோல், 50 கிராம் நிறை, ஒரு கத்தியோரம். 50 கிராம் நிறை ஏன் எடுத்திருக்கிறார் சொன்னால் அன்னளவாக சமமான பிரிவுகள் பெறப்படும். மீட்டர் கோல் ஏன் எடுத்திருக்கிறார்? நீங்க ஒவ்வொன்றையும் யோசிக்கணும். கத்தியோரம் ஏன் இங்க எடுத்திருக்கிறார்? ஒவ்வொன்றையும் யோசிக்கிறதுல தான் உங்க தியரி ஓட்டம் இருக்கு. ஏன் ஒரு மீட்டர் வரைகோல் எடுத்திருக்கிறார்? மீட்டர் வரைகோல்ட திரிவு மையம் எனக்கு தெரியும், 50 சென்டிமீட்டர்ல இருக்கும். இன்னொன்று, இரண்டாவது இதுல பிரயோசனம் என்னென்று சொன்னால், தேவையானவன் புத்தி உள்ளவன் பென்சில் எழுதிக்கிட்டே இருப்பான். கதை பேண்ட் கேட்டு இருக்காங்க காலை நேரத்துல, தேவையானவன் பென்சில் எழுதிக்கிட்டே இருப்பான். கதை கேட்டு முக்கியம் அல்ல, அந்த கதையை காரியமாக்கல்ல தான் வெற்றி செய்யும். இரண்டாவது, நீங்க எடுக்கப்படுற திணிவு வாப்பாவா இருப்பாரு, மீட்டர் கோலை எடுத்துருவார். சோ தூரங்களை, திணிவுகளுக்கான கத்திமுனைக்கான தூரங்களை அளவிடுவது இலகு. மீட்டர் வரைகோல் 2 நமக்கு பிரயோசனமான இலகுவான விடயங்களை செஞ்சுதான். 50 கிராம் நிறை ஏன் ஏனைய மற்றைய திணிவுக்கு சமமாக அன்னளவாக பெறப்படல் வேண்டும். அன்னளவாக சமமாக பெறப்படல் வேண்டும். அந்த கேள்வி ஏன் கீழே கேள்வி வருது, விளங்கப்படுத்தும். கத்தியோரம் என்னத்துக்கு பார்ப்போம். கத்தியோரம் என்னத்துக்கு சொன்னால் மீட்டர் கோல திணிவு மையத்துல நிப்பாட்டணுமே, அதுக்குத்தான் கத்தியோரம். கனவளவு அளவீடு தரப்பட்டுள்ள ஆய்கருவி ஒன்றை பார்த்து, தரப்பட்டுள்ள ஆய்கருவி ஒன்றை பார்த்து, என்ன ஆய்கருவி சொல்லப்படல. மேபி ஒரு வேலியர்மானியாக இருக்கலாம், ஒரு மீட்டர் கோலாக இருக்கலாம். இச்சதுரமுகியின் கனவளவை எவ்விதம் நீர் பெறுவீர்? இப்ப இந்த ஆய்கருவி யாராக இருக்கலாம் எழுதிக்கொள்ளும். So this is what you have to do. இந்த கேள்வி ஒரு பழைய பாஸ் பேப்பர் கேள்வி என்றால் பாஸ் பேப்பர் கேள்வியை செய்யாதீங்கோ. அத அடுத்த கட்ட மாறுபட்ட வடிவம் இல்லாட்டி அதுல இருந்து என்ன அட்வான்டேஜ் எனக்கு எடுத்துக் கொள்ளலாம் விஷயம். என்ன ஆய்கருவி பயன்படுத்தப்படலாம் சொல்லுங்க எல்லாரும்.
கனவளவு அளவீடு தரப்பட்டுள்ள ஆய்கருவி ஒன்றை பயன்படுத்தி. என்ன ஆய்கருவி எனக்கு சொல்லப்படல. அப்ப பெரும்பாலும் இந்த சதுரமுகிற கனவளவு அளவீடு சொன்னால் என்ன, சதுரமுகின்னு சொன்னால் இப்படி ஒரு தொட்டி. இதுல நீளம் அளக்கப்படலாம், அகலம் அளக்கப்படலாம், உயரம் அளக்கப்படலாம். ஆக நீள அகலம் உயரம் அளக்கிறது யார் யார் பொருத்தம்? மீட்டர் கோல், வேனியர் மானி. யார் சால சிறந்தது? வேனியர் மானி. ஏன்? சதவீத வலு, நீள அளவீட்டுகளில் ஏற்படும் சதவீத வலு பின்ன வலுவை குறைக்கும். அடுத்தடுத்த கட்ட கேள்விகளுக்கு போய்கொண்டே இருங்க. ரைட். எவ்விதம் நீர் பெறுவீர்? கல்வி காட்டுங்க. கனவளவு சமன் நீளம் தர அகலம் தர உயரம். நீளம் தர அகலம் தர உயரம். ஒரு புள்ளிய பக்கத்துல போட்டுக்கொள்ளுங்க. தமிழா எழுதுவோம். மேற்கண்ட சமன்பாட்டின்படி நீளம் கமா அகலம் கமா உயரம் என்பவற்றை ஆய்கருவியால் அளந்து கனவளவை துணியலாம். ஒரு புள்ளி போட்டுக் கொள்ளுங்க. எந்த யோசனையும் இல்லாம இரு புள்ளிகளை எடுத்துட்டீங்க. திணிவு அளவீடு திருப்ப தத்துவத்தை பாவிப்பதை கொண்டு இந்த திணிவு அளக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போற தத்துவம் திருப்ப தத்துவம். திணிவு அளவீடு செய்யப்படுகிறது. மீட்டர் வரைகோலின் திணிவை எடுத்துக்கொள்ளாது. இச்சதுரமுகிலின் திணிவை காண்பதற்கு நீர் பாவிக்கக்கூடிய பரிசோதனை அமைப்பு ஒன்று விரைந்து அதன் கூறுகளை பெயரிடுக. இங்கு உங்களுக்கு கத்தி முனை தந்திருக்கிறான். சோ முதலாவது விடயம் அமைப்பை வரையணும். அமைப்பொன்றை வரைந்து ஒரு புள்ளி சரியாக வரைந்தால் ஒரு புள்ளி, வரைந்தால் இல்லை, அதன் கூறுகளை சரியாக பெயரிடலுக்கு ஒரு புள்ளி. சோ வரைதல் ஒரு புள்ளி, இது சரியாக இருக்கணும். அதே நேரம் பெயரிடல் ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்க. சோ இத வரைஞ்சி வேலை இல்ல, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா அவருக்கு தெரியா. கத்தியோரம், இது எங்கட ஊர்ல மீட்டர் கோல். இந்த கத்தியோரத்தில் இருந்து L1 திணிவுல கட்டி தொங்க போட்ட M1 திணிவு. இந்த கத்தியோர முறையிலிருந்து L தூரத்துல கட்டி தொங்க போட்ட M2 திணிவு. இது இலை, கட்டி தொங்க போடுற இலை. சீர்கான ஒரு வரைபடத்தின் மீது திணிவுகளையும் அவற்றுக்கேற்ற தூரங்களையும் முறையே M1N2 L1L2 என்ற குறியீடுகளை பெயரிட்டு இக்குறியீடுகளை தொடர்படுத்தும் கோவை ஒன்றை எழுதுக. இந்த கோவையிலாப்பா இந்த திணிவு மையத்தை அடிப்படையாக கொண்டு இந்த புள்ளியை பிடிச்சென்று சொன்னால் இந்த திணிவு இந்த திசையில திருப்பும். இந்த திருப்பம் என்னடா ராசா? M1L1G. G ரெண்டு புறமும் வெட்டிப்படும். இது பற்றி இந்த திருப்பம் என்ன செய்யும்? M2G into L2. ஆக G வெட்டிப்பட்டு M1L2 M2L2 தொடர்பு வரும். இந்த தொடர்பு எழுதுற புள்ளிக்கு ஒரு புள்ளி. ஆக இதுவரைக்கும் 5 புள்ளிய எந்த சிந்தனையும் என்று ஏற்கனவே படித்த தியரியின்படி எந்த ஒரு யோசனையும் இல்லாம எடுக்கலாம். இதுதான் சொல்ற ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல 20க்கு 20 இருக்கும். 20 மேல 20க்கு 20 புள்ளிய அப்படியே எடுக்கலாம், அழகா எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. L1, L2 ஆகியவற்றை இயன்றளவு திருத்தமாக கலப்பதற்கு நீர் எடுக்கக்கூடிய முற்காப்புகள் யாவும்?
என்ன நான் செய்யலாம்? L1 L2 அளக்கிறதுக்கு இயன்றளவு திருத்தமாக அளக்கிறதுக்கு நீர் எடுக்கக்கூடிய முற்காப்புகள் யாவை? என்ன நீங்க செய்யலாம்? முதலாவது விடை எழுதிக் கொள்ளுங்க. எடுக்கப்படும் திணிவுகள் அன்னளவாக சமனாதல் வேண்டும். எடுக்கப்படும் திணிவுகள் அன்னளவாக சமனாதல் வேண்டும். M1 approx to M2. Both masses are approximately equal. M1 and M2. இரண்டாவது இலையை யூஸ் பண்ணவும் முடியும். இலையை யூஸ் பண்ணாம இலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பிழையான ஸ்கெட்ச் அல்ல. இதுல இன்னொரு ஸ்கெட்ச் இருக்கும். நம்ம அந்த கத்தியோரத்துல இப்படி வைக்கவும் முடியும். ஆனா இந்த படத்தை விட இந்த படம் திருத்தமானது. இது இந்த கோல்ல திணிவு வைக்கிறது அவ்வளவு பேலன்சிங் இருக்காது. அதுக்காக நீங்க இதை ஒப்பிடலாம். இதுவும் சரி, இலை தரப்படல, இதுவும் சரி. ஓகே, இது பிழையான ஒரு அமைப்பு அல்ல. இரண்டாவது L1, L2 ஆகியவற்றை இயன்றளவு திருத்தமாக அளப்பதற்கு நீர் எடுக்கக்கூடிய முற்காப்புகள் யாவையில இரண்டாவது பாயிண்ட். இந்த மீட்டர் கோல் இந்த கத்தி விளிம்புக்கு எப்படி இருக்கணும்? செங்குத்தா இருக்கணும். இது மீட்டர் கோல், இது கத்தி விளிம்பு கொண்டு கொண்டு செங்குத்தா இருக்கணும். அப்ப பெஸ்ட் ரீடிங் எடுக்கலாம். எழுதிக் கொள்ளுங்க. மீட்டர் கோல் கத்தி விளிம்பிற்கு செங்குத்தாக அமைதல் வேண்டும். மூன்றாவது L1 L2 எங்கிருந்து அளக்கப்படணும்? திணிவுகள்ல இருந்தா, கத்தி முனையில் இருந்தா? எழுதிக் கொள்ளுங்க. L1, L2 கத்தி விளிம்பிலிருந்து திணிவுகள் கட்டி தொங்க விடப்பட்ட தூரத்தை அளத்தல் வேண்டும். திணிவுகள் கட்டி தொங்க விடப்பட்ட தூரத்தை அளத்தல் வேண்டும். இதுல ஏதாவது 2 காரணங்கள் சரியாக எழுதினால் 2 புள்ளி. ஆக 10ல 7 புள்ளி இதோடு எடுத்தாச்சு. வரைபொன்றை கொண்டு இம்மெழுகின் திரிவை பெற நீர் விரும்புகிறாய். போதுமான தரவுகளை எவ்விதம் நீர் பெறுவீர் என சுருக்கமாக விவரிக்குக. ஒரு வரைப மாத்திரத்துக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப உதாரணமா நான் என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்க மேல வந்து இந்த M1 நான் எனக்கு தெரிந்த நிறையாக கொள்ளும். ஒரு 50 கிராமா நீங்க கொள்ளலாம். இதை நீங்க 50 கிராம் எடுத்தீங்கன்னா இது சதுரமா எடுத்தீங்க. இது L2 இருக்குது, இது L1 இருக்கு. எதை மாத்தி எடுப்பீங்க? எந்த தூரத்தை மாத்துவீங்க? யாரோட தூரத்தை மாற்றக்கூடாதுங்க? இவர தூரத்தை மாத்தாம, சம்பந்தப்பட்டவர தூரத்தை மாத்தாம மற்றவர தூரத்தை மாற்றணும். ஆக எழுதிக் கொள்ளுங்க, ஞாபகம் கொள்ளுங்க. L1 மாற்றி அதற்கொத்த L2 மாற்றி அதற்கொத்த L2 பெற்று அட்டவணைப்படுத்துக. ஒரு புள்ளி.
சம்பந்தப்பட்டவர தூரம் எல்லாம் அடுத்தவர தூரத்தை நீங்க எடுக்கணும். ஜி இப்பரிசோதனையில் செய்யப்பட்டது போல் அன்னளவாக 50 கிராம் மெழுகு துண்டு ஒன்றை தெரிவு செய்தது ஏன் என பொருத்தமாக 2 காரணங்களை கூறுக. 2 புள்ளி. ஆக மொத்தம் 10க்கு 10 இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. சரி, ஏன் 50 கிராம் எடுத்தோம்? L1 L2 நீளங்களை அளக்கும் போது L1, L2 நீளங்களை அளக்கும் போது சதவீத வலுவை குறைக்க திரிவுகள் அன்னளவாக எடுக்கப்பட்டால் நீள அளவீடுகள் கிட்டத்தட்ட நினைக்கும் 49க்கு மேல 48, 49 பெரிய நீளங்களாக பெறப்படும். ஆக நீள அளவீட்டில் ஏற்படும் சதவீத வலு குறையும். இரண்டாவது L1, L2விற்கு பரந்த வாசிப்பொன்றை பெற அதுவும் காரணம். இன்னொன்று மூன்றாவது L1, L2வினது தூரங்கள் அன்னளவாக சமமாக பெற எனக்கு சொல்லுங்க, முழுவதும் ஸ்ட்ரக்சர் கேள்வி வரைக்கும் சொன்னாக்கள் ஃபுல் ஓகே போடும். மிக இலகுவான ஒரு கேள்வி வந்து இரண்டாவது கேள்வி எஸ்ஏ கேள்விக்கு நம்ம நகர போறோம். குயிக். எவ்ரிவன் ஓகே? எல்லாரும் ஓகேயா? ரைட். கிளாஸஸ் இவ்வாறே நகரம் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். வடிவா செஞ்சு கொண்டு போவோம். காலையில வராம விட்டுறாதீங்க, சோம்பேறிப்படாதீங்க. ஒரு நாள் சோம்பேறித்தனம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் இருக்கும். ரைட், வேகமா பார்த்து கொண்டு போவோம். என்ன வருதுன்னு பார்த்து கொண்டு போவோம் வேகமா. ரைட், ரைட். இரண்டாவது கேள்விக்கு வா. உருவில் காட்டப்பட்டவாறு வினோத விளையாட்டு ஒன்றில் மேடை பி மீது ஓடி கீழே உள்ள நீர் தடாகத்துள்ளே விழுதல் வேண்டும். என்ன செய்யறாங்க சொன்னால், இந்த மேடையில் ஓடி வந்து சிடின்றது மேடை, இது ஒரு மேடை, இதுக்கு பேர் தான் நீர் தடாகம், ஒரு நீச்சல் குளம். இதுல இருந்து ஓடி வந்து இதுல எப்படி பாய்ந்து இதுல விழுகிறாங்க. 50 கிலோ திரிவுள்ள மாணவன் ஒருவன். சோ மாணவன் திரிவு தரப்பட்டதற்கு மேடையின் ஒரு முனை சியிலே ஓய்விலிருந்து ஆரம்பித்து, ஆக முதலாவது தராறு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதுல ஓய்விலிருந்து ஆரம்பித்து மற்றைய முனை டி வரைக்கும் சீராக ஆறு முடுகி டி வரைக்கும் சீராக ஆறு முடுகிறார். எவ்வித சுழற்சியக்கமும் இன்றி 5ms-1 கதியிலே கிடை திசையிலே மேடையிலிருந்து விலகி செல்கிறார். இதுல வேகம் தரப்பட்டிருக்கு 5ms-1. மேடையின் நீளம் 5 மீட்டர். சோ இந்த சிடியின் நீளம் 5 மீட்டர். முதலாவது கேள்வி நேர்கோட்டு இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. சோ முதலாவது கேள்வியை நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த இடத்தை பயன்படுத்துறேன். அதுக்கு பிறகு அழிச்சிட்டு அடுத்த கேள்வியை செய்யறேன். சோ இதுல எப்படின்னு சொன்னால், முதலாவது பகுதி ரைட், ரோம இலக்கம் முதலாவது பகுதி என்ன கேட்கிறான்? ரோம இலக்கம் முதலாவது பகுதி ஏயாக இருக்கலாம். சோ எனக்கு சிடி மேடை
இந்த புள்ளி சி, இந்த புள்ளி டி. இந்த தூரம் 5 மீட்டர். இந்த இடத்துல ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல எனக்கு 5 ms-1 கதிய ஒரு ஆறுமுடுகளோட பெறுகிறார். சோ முதலாவது கேள்வி என்னென்று சொன்னால், எனக்கு பெறப்பட்ட ஆறுமுடுகளின் பெருமானம் நான் என்ன சமன்பாடை பயன்படுத்தலாம்? சி இலிருந்து டிக்கு b வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as போட்டு கண்டால் நேரம் இல்லாத ஒரே ஒரு சமன்பாடு இதுதான். சமன்பாட சரியா தெரிவு செய்ய, தெரிவு செஞ்ச சமன்பாட்டுக்கு பிரதியிடு. சமன்பாடு எழுதினா மார்க்ஸ் தாரல்ல, சமன்பாட்டுக்கு பிரதியிடலுக்கு தான் புள்ளி. இதுல பிரதியிட போறன் 5 வர்க்கம் 25, இதுல 0 2 தர ஆறுமுடுகள் எனக்கு தெரியா. எஸ் என்ன, இடைத்தூரம் என்ன, 5. ஆக 10ஆல பிரிச்சால் 2.5 ms-2. இந்த பிரதியீட்டுக்கு ஒரு புள்ளி, இந்த அலகுடன் கூடிய விடைக்கு ஒரு புள்ளி. ஆக மொத்தம் 2 புள்ளி. முதலாவது கேள்விட ஏ பாட்டுக்கு 2 புள்ளி. முதலாவது கேள்விட ஏ பாட்டுக்கு 2 புள்ளி. முதலாவது கேள்விட ஏ பாட்டுக்கு 2 புள்ளி எழுதிக் கொள்ளலாம். சோ ஒரு தொகுதி எழுதி கொண்டு உங்களுக்கு எழுதுறதுக்கு நேரம் தான். சோ இதுல பி கேள்வி என்ன கேட்க போறான், வாங்க எழுதுறதுக்கு டைம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். அவன் மேடையின் மற்றைய முனை டி அடைவதற்கு எவ்வளவு நேரம் எடுப்பான்? அழகாக கேள்வி கேட்கிறான். The time taken to cross the D point. இங்கிருந்து இங்க வாரத்துக்கு இவனுக்கு என்ன நேரம் எடுபடும்? So once again, I will use another equation of என்ன இயக்க சமன்பாடு, இன்னொரு சமன்பாடு யூஸ் பண்ண போறோம். C இலிருந்து D க்கு B சமன் U சக AT பாவிக்கிறேன். I பாவிக்க நீங்க எழுதுற ஆன்ஸ் ஸ்கீம் அவன் தயாரிச்ச ஆன்ஸ் ஸ்கீம் மாதிரி இருக்கணும். எப்படி எழுதியிருப்பான் உதாரணமா சொல்லி காட்டணும். 1 2 C இலிருந்து D க்கு B வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2as ஐ பாவிக்க கீழே பெருமானங்களை பிரதியிட பல்லக ஆன்சஸ் ஸ்கீம் சுமார் 3 கேள்வி செஞ்சாலும் 3 கேள்வியை முழுவதுமா செஞ்சுட்டு 100க்கு 100% எஃபர்ட்ட போடும் ஏவர் அல்லது பீட முனைவு செய்யறத திருத்தமா வடிவா அழகாச்சு. அறதி பரதி ஆழ பரதி ஒன்றுமில்லாமாக்குறது. சிலதுக்கு பரதிதான் இருக்கும், விஷயம் இருக்காது. பதறாத காரியம் சிதறாது. எஸ்ஏ கேள்விக்கு நிதானமே தேவை. என்ற முற்றிலும் மாறுபட்ட ஒரு வடிவம். எம்சிக்யூக்கு வேகமாக இருக்கும், ஷார்ட்கட்ஸ் செய்வோம், பாயிண்ட்ஸா தான் படிச்சு தருவோம். எஸ்ஏ நிதானமாத்தான் செய்யும். எஸ்ஏ நிதானமாத்தான் செய்ய சொல்லுவோம். முற்றிலும் மாறுபட்ட வடிவம். அந்த களத்துக்கு என்ன தேவையோ, டெஸ்டுக்கு போய் டெஸ்ட் தான் ஆடணும், T20க்கு போய் T20 தான் ஆடணும். மாறி ஆடினா சிக்கல். எம்சிக்கு ஒரு T20, எஸ்ஏ ஒரு டெஸ்ட். நிதானம் இங்க தேவை. ஸ்ட்ரக்சர் வண்டி ஆல்ரெடி எங்களுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? 300 பால் 300 ரன். ஒன் டேல என்ன 50 ஓவர்ஸ் 300 ரன் அடிச்சா நம்ம படிச்சுட்டு போவோம். ஒன் டே ரெடி ஆயிடுவோம். T20 அப்படி திடீர்னு 270 அடிப்பான், திடீர்னு 130 அடிச்சு அதை என்ன செய்வாங்க, போல் பண்ணுவோம். அந்த இடத்துக்கு தான் யோசிக்கணும். டெஸ்ட் அப்படி டெஸ்ட் எதுவும் வரும். சம்டைம் ஹார்டா இருக்கலாம். முதலாம் நாளே மழை பெஞ்சிடும். மெக்கானிக்ஸ் படு பயங்கரமா வரும். சில வருஷங்கள்ல படு பயங்கரமா வரும். மெக்கானிக்ஸ் படு பயங்கரமா வரும். முதலாம் நாளே மழை பெஞ்சிடும். இல்லாட்டி காத்து சீம்போல் வேலை செய்யலாம். சோ கவனமாக இருக்கும். சோ சியிலிருந்து டி க்கு இறுதி வேகம் சொன்னால் டியில் உள்ள வேகம் என்ன? 5. ஆரம்ப வேகம் சொன்னால் சியில் உள்ள வேகம் என்ன? 0. ஆறுமுடுகள் என்ன ராசா? 2.5 தர டி. 5
2.5 ஏதாவது பெருக்கினால் 5 வரும். T7 2 செகண்ட். T7 2 செகண்ட். சோ இந்த பிரதியிட்டு கொண்டும் இந்த அழகுடன் கூடிய விடை கொண்டும் 2 புள்ளி. அள்ளி அள்ளி வீசுறான், அள்ளி அள்ளி வீசுறான், எடுத்துக்கோ. அள்ளி அள்ளி வீசுறான், எடுத்துக்கோ. வெறுமே இன்னும் கேள்வியில பாதியும் முடியல. முதலாவது கேள்வியில 4 புள்ளிகளை தந்துட்டான். சமன்பாடு எழுதி பிரதியிட 4 புள்ளி. எக்ஸாம்ஸ் கஷ்டம்னு சொல்லிடுறாரு. சம்டைம் இந்த முறை எஸ்ஏ கஷ்டம், என்ன பொறுத்தல கஷ்டம் இல்லை, நான் எல்லாம் படிச்சு கொடுத்துருக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு கதை ஓடுது, எஸ்ஏ கஷ்டம்னு சொல்லுவோம். ஒரு விரிவான விளக்கமான ஒரு வீடியோவை நான் பதிவிடுவேன். 2015, 2019, 2024 அந்த எலெக்ஷனுக்கு பிறகு வார இயர். இந்த அளவு தூரம் உங்களோட சேர்மா ரிசர்ச் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. எலெக்ஷனுக்கு பிறகு அடுத்த கவர்மெண்ட் வார இயர் கொஞ்சம் என்ன வித்தியாசமா இருக்கும் பேப்பர்ஸ். எஸ்ஏ பேப்பர் கஷ்டம்னு சொல்றாங்க, கஷ்டம் இல்லை, இப்படித்தான் மார்க்கிங் ஸ்கீம் கொடுப்பான். சரியா? ஓகே. சி கேள்விக்கு வாங்க. சி கேள்விக்கு வாங்க. அவன் தனது ஆறுமுடிகள் அடைவதற்கு தேவையான புறவிசையை எங்கனம் பெறுகிறான் என்பதை தெளிவாக வரைக. இப்ப ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் நடக்கிறான், ஒருத்தன் நிலத்திலே தவழ்றான். என்ன செஞ்சாலும் நிலத்துல ஆறுமுடுகளை யாரு கொடுக்குது? உதாரணமா நான் இந்த தரை மீது நடக்கிறேன்னு சொன்னால், இந்த தரை மீது நடக்கிறேன்னு கண்டால் எனக்கு தேவையான ஆறுமுடுகளை யாரு தருது? யார் என்ன தள்ளுது முன்னுக்கு? நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், தரைய தேய்ச்சி தரைய பின்னு கடப்புவன், தரை என்னை முன்னு கடப்பு. மனிதன் தரையை என்ன செய்வான்? தோய்ப்பான். மனிதனால் தரை மீது என தரைய மனுஷன் தள்ளினால் தரை மனுஷனை தள்ளும். தரையினால் பாதத்தின் மீது வழங்கப்பட்ட உராய்வு விசைதான். மனிதன் தரையை தள்ளுறதுக்கு எதிராக தரை மனிதனை நோக்கி ஒரு விசையை கொடுக்குது. அது மேபி என்ன பேர்லையும் சொல்லப்படலாம். ஆனா நியூட்டனின் 3வது விதிப்படி. சோ இத நீங்க எப்படி ஷோர்ட்டா சொல்லலாம்னு சொன்னால், தரைக்கும் பாதத்துக்கும் இடையான உராய்வு விசையின் மூலம் அப்படின்னு சொல்லலாம். எழுதிக்கொள்ளும். தரைக்கும் பாதைக்கும் இடையான, தரைக்கும் பாதத்துக்கும் இடையான உராய்வு விசை 1 புள்ளி. மொத்தம் 5 புள்ளி எடுத்தாச்சு. அல்லது அல்லது தரை மீது விசையை பிரயோகிப்பதனால், இப்படி ஷோர்ட்டா சொல்லவுமே, தரை மீது விசையை பிரயோகிப்பதனால், யாருக்கா சரி விளக்கம் தேவையால் நான் சொன்ன விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க. மனிதன் தரையை தள், தரை மனிதனை தள்ளு. நியூட்டனின் 3வது விதிப்படி இப்படியும் விடையை கொடுக்கப்படலாம். சோ டீப்பா அழகா விடைகள் வரும். 5 புள்ளி கண்ணுக்கு தெரியாது. 6வது புள்ளியை பாருங்க. 6வது புள்ளியை பாருங்க. அவன் மேடை மீது ஓடும்போது அவன் மீது தாக்கும் விசையை தெளிவாக குறிக்க. சோ அதே மாதிரி ஒரு படத்தை பிரதி செஞ்சு, எப்படி பிரதி செய்யறது தெரியா? நான் இப்படி செய்யறேன். இதை நமக்கு குந்தி மாதிரி படம். சரி, ஓடுற மாதிரி எடுங்க. வரைஞ்சது பிரிச்சுட்டு. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. இங்க என்ன விசைகள் தாக்கும்? முதலாவது, நான் விசைய வேறொரு கலராக பிரிக்கிறேன், எல்லாம் குழம்பி போயிடும். எந்த டைம்லையும் ஒரு நிறை விசை தாக்கும். W நிறை விசை. எழுதிக்கணும். நிறை விசை தாக்கும். எழுதிக்கணும். சோ ஒரு கால் தொட்டிருக்கும், மத்த கால் மேல இருக்கும். இதை நீங்க தரையில தொட வேணாம், மத்த கால் இப்படி மேல இருக்கிற மாதிரி காட்டுங்க. இங்க அதை ஓட்டுறாரு. சோ இப்படி ஒத்த கால் நிற்கும் போது இந்த மொத்த நிறை இங்கன தாக்கும், உயிர் மையத்துக்கிட்ட தாக்கும்,
சரிதான். நம்மளோட தொப்பில் இருக்கிற இடத்துக்கிட்ட உங்களோட நிறை தாக்குதுன்னு சொல்லுவோம். தொப்பை குண்டாங்களுக்கு கொஞ்சம் கீழே, சரிதான். தொப்பை சரி ஃபிளட்டா இருக்காங்களுக்கு இங்கே, சரிதானே? ரைட், ஓகே. தொப்பை கூட கூட கீழே போகும். ஓவரா தொப்பை குண்டா நல்லா எங்க நேரிக்கணும் அங்க நேரிக்கும். சரி, ரைட். இப்ப தரை தொற்ற இடத்துக்கிட்ட மருதாக்கம் ஆரத்தாக்கும். அதே நேரம் இவர் இங்கால ஒன்றா இருந்தால் அவருக்கு எதிரான ஒரு உராய் விசையில இருக்கும். உராய் விசையை நீங்க திசை குறிக்காட்டி எங்காலையும் குறிக்கலாம். உராய் விசை விசைகளை தான் நம்மளுக்கு இருக்கிறார். அதனால இது உராய்வு விசை, இது மருதாக்க விசை. நிறை விசை, மருதாக்க விசை, உராய் விசை. இதுல எல்லா விசைகளையும் குறிச்சது சொன்னால் இது மிக கிளியரான ஆன்சர். எல்லா விசைகளையும் குறிச்சிருக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் ஒரு விலகல் விசையையும் காட்ட முடியும். இதெல்லாம் சரியாக குறிக்கப்பட்டால் உண்டு. இதுவரைக்கும் 6 புள்ளிகள் கொடுத்தாச்சு. ஏண்ட பாட்டுக்கு 6 புள்ளிகள் எடுத்தாச்சு. வடிவா எழுதிக்கொள்ளும், ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளும். விலங்கினாக்கள் சொல்லு போடும். முதலாவது ரோம இலக்கம் 1 முழுவதும் விளங்கியாச்சு. ரோம இலக்கம் 1 முழுவதும் விளங்கியாச்சு. இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, மொத்தம் 6 புள்ளி. நேர்கோட்டு இயக்கத்தின் அடிப்படையில் இந்த கேள்வி இதுவரைக்கும் தழுவப்பட்டிருக்கு. கேள்வி நேர்கோட்டு இயக்கத்திலேயே முடிக்கணுண்டு எந்த நோக்கமும் அவருக்கு இல்லை. கேள்வியை இப்ப மெதுவாக மாத்த போறார். முதலாவது பாட் நேர்கோட்டு இயக்கத்தின் அடிப்படையில் இருந்தது. நேர்கோட்டு இயக்கத்தின் அடிப்படையில் இருந்தது 6 புள்ளி வந்துச்சு. இதே கேள்வி மெதுவாக எலியம் பக்கம், வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் பக்கம் மெதுவாக நகர போகுது. ஒரு கேள்வியில எல்லா டைமென்ஷன்ஸும் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கேள்விக்கு வருவோம். இப்ப ரெண்டாவது செக்ஷன் என்னதுல கேட்க போறார். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. மேடையிலிருந்து விலகிய பின்னர் நீரை தொழுவதற்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? புள்ளி பிக்கும் அவன் மீது நீர்படும் புள்ளிக்கும் இடையே உள்ள கிடை தூரத்தை காண்க. இப்ப இத நான் தனியா வரைஞ்சி இத பார்க்க போறேன். இந்த இயக்கம் என்ன இயக்கம்? யாராவது சொல்லுங்க. இப்ப நம்ம இதை தனியா செய்ய போறோம். இப்ப பீபா உள்ள சியிலிருந்து டிக்கு நேர்கோட்டு இயக்கத்துல வந்தால் டீல வச்சு என்ன செய்யும் சொன்னால் காட்டிருக்கிறான். இதுக்கு ஒரு கிடை வேகம் 5 ms - 1 கிடை வேகம் இருக்கிற பொருள் இப்படி போகாம இப்படி ஒரு எளிய பாதை ஏன் ஆற்றல்? இதுல நிறை விசை இங்கால இருக்கும், கிடை வேகம் இங்கால இருக்கும். இது ரெண்டுக்கும் விலை உள்ள ஒரு எளிய இயக்கத்தை ஆற்றுது. பி எளியம் சம்பந்தமாக, எளிய இயக்கம் சம்பந்தமாக அமைய போகுது பி பாட்டு. இந்த கேள்வி எல்லா பக்கம் அலச போகுது. கிடையாக கிடை வேகத்துடன் எரியப்பட்ட ஒரு பொருளின் எரிய பாதை எழுதிக்கொள்ளும். எரிய இயக்கம் கிடை வேகத்துடன் எரியப்பட்ட ஒரு பொருளின் எரிய இயக்கம். எனக்கு இந்த உயரம் தந்திருக்கிறாங்க 7.2 மீட்டர். எனக்கு இதுல இருந்து இதை தொடர்றதுக்கு இருக்கிற நேரம் கேள்வி. இதுல இருந்து இதை தொடர்றதுக்கு இருக்கிற நேரம் கேள்வி. இதுல இருந்து இந்த தூரம் கிடை தூரம் கேள்வி.
நான் இதை ஒரு ஆறு எடுப்பேன். சோ முதலாவது இதுல என்ன செய்யலாம், இதுல என்ன என்ன தரவுகள் தரப்பட்டிருக்கு அதை நீங்க யோசிக்கணும். இதுல ஆரம்ப கிடைவேகம் தரப்பட்டிருக்கு, ஆரம்ப கிடைவேகம் தரப்பட்டிருக்கு. ஒரு எளிய இயக்கத்தை பொறுத்தவரையில நான் கிடை ஆறுமுடுகள் 0 எடுப்பேன், நிலைக்குத்து ஆறுமுடுகள் கீழ் நோக்கி 10 ms - 2 எடுப்பேன். இவ்வளவு தரவையும் குறிச்சுக்கலாம். வடிவ செஞ்சு காட்டுறேன். தரவுகள் குறிச்சா பிறகு எனக்கு ரோம இலக்கம் முதலாவது கேள்வி கேட்கிறான் நேரம். பி பார்ட்ல ரோம இலக்கம் முதலாவது கேள்வி கேட்கிறான் நேரம். சோ நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், ஒன்றும் இல்ல, ஒன்றும் இல்ல. நான் இந்த புள்ளிய என்ன குறிச்சிருக்கான்னு பார்ப்பேன். இந்த புள்ளிய என்னென்னு குறிச்சிருக்கிறான், இது சி டி, இது ஏ பி. சரி, புள்ளி குறிக்க தேவையான புள்ளி குறிச்சிருந்தா லேசா இருந்திருக்கும், அதான் பார்த்தேன். இதை பாருங்க, இந்த இயக்கத்துக்கு S சமன் UT பிளஸ் ஆஃப் GT வர்க்கத்தை யூஸ் பண்ணும். எப்படி, கிடையாக கீழ் நோக்கி. எனக்கு இந்த இடத்துல இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் தான் எளிய இயக்கம் நடக்குது. உதாரணமாக நான் இத ஒரு A, இத ஒரு B ன்னு போட்டால் A யிலிருந்து B க்கு கிடையாக A யிலிருந்து B க்கு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி, A க்கும் B க்கும் இடையிலான நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி 7.2 மீட்டர். நிலைக்குத்து ஆரம்ப வேகம் இல்ல, நிலைக்குத்து ஆரம்ப வேகம் uy 0 ஆக இந்த கணியம் அப்படியே 0 அரை தர g க்கு பதிலா 10 தர t வர்க்கம் 2ஆல பெருக்கினால் 2ஆல பெருக்கினால் என்ன வரும், 7.2 2ஆல பெருக்கினால் 14.4. அதை 10ஆல பிரிச்சால் t வர்க்கம் 1.44 செகண்ட். 144 வர்க்கம் மூலம் என்ன 1.2 ஆக எதிர வர்க்கம் இது 1.2 செகண்ட் வர்க்கம். சோ again என்னங்க என்ன, அலகுகளை பிரதியிடலுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, மொத்தமாக 2 புள்ளி. சோ மேல ரோம இலக்கம் 1க்கு 2 புள்ளி. அதே நேரம் இந்த நேரம் தெரிஞ்சால் B-ல 2வது பார்ட் இந்த கிடை தூரம் கேட்டிருக்கிறார். நீங்க என்ன செய்வீங்க, இதே சமன்பாடு A யிலிருந்து B க்கு கிடையாக நீங்க பாவிச்சீங்க என்று கண்டால், இந்த கிடை தூரம் தான் கேள்வி. ஆரம்ப கிடை வேகம் 5 தர 1.2 செகண்ட் நேரம், கிடை ஆறுமுடுகள் 0 ஆகும். இந்த கணியம் முழுவதும் 0 ஆகும். 5 தர 12 எத்தனை, 60. சோ 6 மீட்டர். இந்த கடை தூரம் 6 மீட்டர். இந்த கடை தூரம் 6 மீட்டர். இதற்கு ஒரு புள்ளி கொடுத்திருக்கிறான். மொத்தம் 6 3 9 புள்ளிகள் இதோடு எடுத்தாச்சு. இதுக்கு அளவுடன் கூடிய விடைக்கு ஒரு புள்ளி கொடுப்பார். புள்ளிகளும் வேகமா இதுல சி பாட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு வேகமா எழுதிக்கணும். சி பாட்டையும் பார்த்து கொண்டு வா. சி பாட் என்ன கேள்வி கேட்கிறான், உங்களுக்கு இந்த இடைவெளி இருக்கு, இந்த இடைவெளியில எழுதிக்கொள்ளலாம். பேப்பர்ஸ் அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இரண்டாவதுல அதுல 3வது கேள்வி, அவன் வழியினூடாக விழும்போது அவன் மீது தாக்கும் விசையை தெளிவாக குறிப்பிடுக.
இங்கு தரப்பட்டுள்ள வரிப்படம் உமது விடைத்தாளின் இந்நோக்கத்துக்காக பிரதி செய்யும். இதுல மூன்றாவது கேள்வி ஒன்று வருது. அவன் விழும்போது என்ன விசை தாக்கும்? ஒரு மனிதர் வழியில நிலையாக விழுகிறார், என்ன விசை தாக்கலாம்? நீங்க வழித்தடையை புறக்கணிச்சால் அவன் இருக்கிற ஒரே ஒரு விசை என்ன? நிறை விசை. அப்ப நிறை விசை தாக்குறார், நிறை விசை மட்டும்தான் தாக்குவார். வழித்தடை இருந்தால் வழித்தடையால் எதிர் விசை மெக்கானிக்ஸ்ல நம்ம என்ன செய்வோம்? அதை புறக்கணிப்போம். வழித்தடையை புறக்கணிச்சு நிறைவு செய்ய மாத்திரம் எழுதி விடுங்கோ. ஒரு புள்ளி ஆக இருக்கும் ஒரு புள்ளி. வடிவாக மார்க்ஸை கெயின் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் எனக்கு இதுவரைக்கும் அமையல. இதுவரைக்கும் கேள்வி விளங்கினாக்களே சொல்லு போடும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருந்திருக்க கூடாது. எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை சார் சொல்றாக்கள் வடிவா எழுதி கொள்ளுங்க. கதை கேட்டல் இல்ல, காரியமாக்கள். Right. இப்ப இந்த கேள்வி அடுத்த டைமென்ஷன்ஸுக்கு போகுது. ஐ திங்க் இந்த 2002ஆம் ஆண்டு எஸ். இந்த கேள்வி அடுத்த டைமென்ஷன்ஸுக்கு போகுது. ரைட். கேள்வியை பார்ப்போம். இந்த ரோம இலக்கம் 3. சி தொடக்கம் நீரை தொடும் வரைக்குமான மாணவனின் வேகத்தின் கிடைக்கூறுக்கு வேக நேர வளையை வரும்படியாக வரைக. சரி, கிடைக்கூறு என்ன நடக்க போகுது பாருங்க. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இது மொத்த பெரிய கேள்வி. ரோம இலக்கம் 3. I will pick another color. Right, let's take green. புதுசா இருக்கு. முதலாவது சீல அவர் ஆரம்ப வேகம் கிடைவேகம் போச்சு. அவர் டிக்கு வரும்போது கிடைவேகம் 5 ms-1. இது நேர்கோட்டு இயக்கம். இதுக்கு பிறகு இது எளிய இயக்கம். நீரை தொடும் வரைக்கும் இவர் கிடைவேகம் ஒருபோதும் மாறாது. ஆக கிடைவேகத்துக்கான கூறு முதலாவது அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்? சீல இருந்து ஆரம்பிக்கிறார் டி வரைக்கும். இவர கிடை வேக கூறு நேரத்தோட எவ்வாறு மாறுது? சோ சீலிருந்து டிக்கு 6 முண்டுகள், ஓய்விலிருந்து 6 முண்டுகள். இந்த பகுதி ஓய்விலிருந்து 6 முண்டுகள். ஓய்விலிருந்து 6 முண்டுகள் சொன்னால் இந்த வரைவு. அதுக்கு பிறகு எரிய இயக்கம். எரிய இயக்கத்துல கிடைவேகம் மாறுமா? ஒருபோதும் மாறாது. இது நீரை தொடும் வரைக்கும். இத சரியா வரைஞ்சி காட்டணும். முழுவதும் வரைஞ்ச ஒரு பிள்ளைக்கு வரைவுகள் வரைகிறேன் சொன்னால் அழகு என்ன? இது குறிக்கப்படணும். y அச்சு x அச்சு குறிக்கப்படணும். எல்லாம் குறிக்கப்பட்டிருந்தால் ஒரு புள்ளி மிக இலகுவாக இருக்கும்.
இந்த நேரம் நேராட்சியில இங்க எனக்கு போடுங்கோ 2 செகண்ட். அதுக்கு பிறகு 1.2 செகண்ட் எடுத்தால் 3.2 செகண்ட். இப்படி நேராட்சியும் குறிச்சு விடுங்க. எனக்கு யாராவது ஒரு பிள்ளைகளுக்கு மேலதிகமாக போகும். நிலைக்குத்து கூரையும் கேட்டால் என்ன வரைவீங்க? இது கிடைக்கூறு, இது கிடைக்கூறு. உங்கள்கிட்ட மேலதிகமாக என்ன செய்வாங்க? நிலைக்குத்து கூறு கேட்கிறான். நிலைக்குத்து கூற கேட்டால் நீங்க என்ன செய்வீங்க? யாராவது ஒரு எப்படி வரையுது? இப்ப நம்ம நிலைக்குத்து கூறுக்கு வரைஞ்சு காட்ட போறோம். பாஸ் பேப்பர்ஸ் படிக்கிறதால் அதை அப்படியே படிச்சு எந்த பிரயோசனமும் இல்லை. முதலாவது சீலிருந்து டிக்கு நிலைக்குத்தான இயக்கம் ஏதும் இருக்கா? இல்ல. ஆக சீலிருந்து டிக்கு 2 செகண்ட் வரைக்கும் இந்த வேகம் நிலைக்குத்து வேகம் 0. என்ன காரணம்? இதுல வேகம் சமன் 0, நிலைக்குத்து இயக்கம் இல்ல. கீழே காரணம் எழுதுங்க. சீலிருந்து டிக்கு நிலைக்குத்து இயக்கம் இல்லை. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது? இந்த எரிய இயக்கத்தில் கீழ்நோக்கி வரும்போது புவியீர்ப்பு ஆறுமுடுகளின் பிரசன்னத்தால், கீழ்நோக்கி புவியீர்ப்பு ஆறுமுடுகள் இருக்கு, வர 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 வேகம் என்ன செய்யும்? சொல்லுங்க பாப்போம். இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் நீங்க உங்களுக்கு பிடிக்க சொல்றேன். நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல 5 இருந்தவர் கூடும். என்ன வகையான கூடல்? ஆறுமுடுகளுடனான கூடல். ஆக இந்த இடத்துல இருந்து இதை கேட்டா இதை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க. அப்படித்தானே? செத்த கதை. பாஸ் பேப்பர்ஸ் என்னத்துக்கு செய்யல? ஒரு ஆரம்பம் பாஸ் பேப்பர்ஸ். அதுல இருந்து என்ன கேட்கப்படலாம், இதுல இருந்து என்ன வினவப்படலாம்னு யோசிக்கிறோம். சோ இதுவரைக்கும் கம்ப்ளீட்லி டன். வர வர மார்க்ஸை குறைச்சு கொண்டு வராமா? பாத்தீங்களா? மேல கேட்க கேட்க மார்க்ஸ் அள்ளி தருவான். பிறகு ஒன்றுதான் தருவோம். இப்போ கேள்வியில 4வது பகுதிக்கு போக உங்களுக்கு 4வது பகுதியில என்ன என்ன கேட்கிறாங்க பார்த்து நம்ம மொத்தமா கீழே செய்வோம். கிட்டத்தட்ட கேள்வியில 15க்கு 11 புள்ளிகளை எந்த ஒரு மாணவராலையும் எடுக்கலாம். இதுல வெறுமே நேர்கோட்டு இயக்கமும் எரிய இயக்கமும் சம்பந்தப்பட்டது. இப்ப 4வது பார்ட் எதை வச்சு கேட்கிறாருன்னு பாருங்க. 4வது பார்ட் எதை வச்சு கேட்கிறாருன்னு பாருங்க. 4வது பார்ட் எதை வச்சு கேட்கிறாருன்னு பாருங்க. இருக்கட்டும். 4வது பார்ட் எதை வச்சு கேட்கிறாருன்னு பாருங்க. பார்த்துக்கொண்டு ஒரு ஒன்றாசம். I will erase this one. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுல எழுதாம ஒரு சிஆர் புக் எழுதினீங்கன்னா மேலதிகமான விளக்கங்களை தேடி தேடி எழுதிக் கொள்வீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்றேன். எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கு ஒரு தனி ஃபைல போடுங்க, தனி சிஆர் புக் வைங்க. என்றால் எம்சிக்யூக்கும் எஸ்ஏ ஸ்ட்ரக்சருக்கும் நிறைய நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கலாம். சில நேரம் இந்த வருஷம் வித்தியாசமான ஒரு எக்ஸாம், குறைந்தது 1.5 நாள் 2 நாள் கிடைச்சால் எல்லா எஸ்ஏட ஆன்சர் ஸ்கிரிப்டையும் நீங்க பார்த்து கொண்டு போகலாம். இப்படி வந்தா அப்படி செய்ய, இப்படி வந்தா அப்படி செய்ய, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள எக்ஸாம் ஒரு டைம் சும்மா மேலோட்டமா நீங்க பார்த்து கொண்டு போகலாம். அந்த டைம் உட்கார்ந்து 2 கேள்வி செஞ்சுட்டு போக தேவையில்லை. ஒரு 100-150 பாஸ் பேப்பர் கேள்வியை சும்மா கேள்வியையும் விடையையும் பார்த்து கொண்டு போகலாம். சரிதான்? ரைட். நான் அப்படித்தான் போனேன். சரி, உங்களோட வேலையை நீங்க தேடிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க சொல்ற எல்லாம் உங்களுக்கு சரியா வருமானு சொன்னால் தெரியாது. எங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும். உங்களோட உடல், உங்களோட புத்தி, உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை அமையும். ஒரு ஆளுடைய வாழ்க்கை மாதிரி இன்னொரு ஆளுடைய வாழ்க்கை அமையாது. நான் எப்போதும் சொல்ல மாட்டேன், நீ மகாத்மா காந்தி மாதிரி வாழு, ஐன்ஸ்டைன் மாதிரி வாழு, நியூட்டன் மாதிரி வாழுன்னு ஒரு காலம் சொல்ல மாட்டேன். அது மடத்தனமான ஒரு என்ன வியாக்கியா.
உன் வாழ்க்கை உனக்குத்தான் தெரியும், நீ உன் வாழ்க்கையை டிசைன் பண்ணு. அதைத்தான் நான் சொல்றேன், ரைட்? சோ இப்ப இந்த கேள்வி, மாணவன் ஒருவன் மேடையில் இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி பாங்கே நான் இங்க அவதானிக்கிறேன். 1.5 மீட்டர் நிலைக்குத்து தூரத்துக்கு விழுந்திருக்கும் போது, சோ இந்த எளிய இயக்கத்தை எடுக்கிறான். எனக்கு இதுல ஏதோ ஒரு இடத்தை பிக் பண்றான். இதுல மொத்தம் 7.2 மீட்டர். இதில் அவன் நிலைக்குத்தாக 1.25 மீட்டர் தூரம் போயிருக்கிறான். நிலைக்குத்து தூரத்துக்கு விழுந்திருக்கும் போது அவனுடைய கனநிலை வேகக்காவியின் டி உருவில் காணப்படுகிறது. அந்த படம் இங்க தரப்படல, அந்த படம் இங்க தரப்படல. நான் சொல்றேன், அந்த வேகத்தின் பருமனையும் திசையும், அது விக்கும் நிலைக்குத்து கோடு XYக்கும் இடையே உள்ள கோணம் தீட்டாவை கணிக்க. சவன் இப்படி இந்த படத்தை நீங்க வரைஞ்சுக்கலாம். இப்படி ஒருத்தன் விழுகிறான்னு சொன்னான், இப்படி ஒருத்தன் விழுகிறான்னு சொன்னான். இப்ப என்ன தாரான் என்று சொன்னால், இதுல வேக கூற தாரான், இப்படி ஒரு வேக கூற தாரான். இந்த கோட்டுக்கு இடையில ஒரு தீட்டா கோணத்தை தாரான். இவ்வளவுதான் படம் தரப்பட்டிருக்கு. இந்த படத்தை வரைக. இதை எப்படி செய்ய சொத்துடுதற்கு சில பிள்ளைகளுக்கு ஒரு பயன் வரும். இந்த கேள்வியை எந்த அடிப்படையில செய்ய போறோம்னு பாருங்க. வெறுமே இதுவும் எளிய இயக்கம் தான். சோ இப்ப ரோம இலக்கம் 4ல ஏ பார்ட்டுக்குள்ள நான் என்ன செய்ய போறேன்? சோ இந்த இடத்துல எனக்கு வேகம் தெரியும், இந்த இடத்துல எனக்கு வேகம் தெரியும். சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் பாவிக்க போறேன். அதாவது இந்த தூரம் 1.25 மீட்டர். சோ நான் உதாரணமாக எடுக்கிறேன், இது ஏ, இது பி. ஏயிலிருந்து பிக்கு, ஏயிலிருந்து பிக்கு உதாரணமாக இப்ப இந்த தூரத்தை எடுக்கிறேன். நல்லா பார்த்துக் கொள்ளுங்க, 1.25 மீட்டர். கவனமாக இருக்கும். இதுல எனக்கு தந்திருக்கிறான் கிடை வேகம் 5 ms-1. நல்ல புள்ள மாதிரி சொல்லுங்க. இது ஏன்னு சொன்னால் இதுல பீலையும் கிடை வேகம் என்ன, இதுல பீலையும் கிடை வேகம் என்ன, 5 ms-1 தாம். எந்த மாற்றமும் இல்லை. இந்த நிலைக்குத்து வேகம், ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0, இறுதி நிலைக்குத்து வேகம் எனக்கு தெரியா. இந்த வியத்தான் காணப்படும். அதனால ஒரு Vy எடுக்கிறேன். இந்த தியரியில பிரயோகம் தான் உங்களோட பிசிக்ஸ். நான் ஏயிலிருந்து பிக்கு கீழ் நோக்கி V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2as பாவிச்சால் Vy வர்க்கம் U 0 சக ஆரம்ப நிலைக்குத்து வேகம் 0 சக 2 தர 10 தர 1.25 2.5 10ஆல பெருக்கினால் 25. Vy சமன் 5 ms-1. சோ இப்ப எனக்கு 1.25 மீட்டர் தூரம் விழுந்த பிறகு கிடை வேகமும் 5 ms-1, நிலைக்குத்து வேகமும் 5 ms-1. இது ரெண்டுக்குமான விலையுள் என்னையாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம். எப்போதும் சமமாக இருந்தால் √2 போட்டு விடுங்க. 5 √2 ms-1. ரெண்டும் சமனாக இருந்தால் இந்த கோணம் எப்படி இருக்கும்? 45ஆக இருக்கும். இது நான் எம்சிக்யூல சொல்லி தந்தனா இல்லையா? எம்சிக்யூல சொல்லி தந்தனா இல்லையா? உங்களுக்கு சொல்லி தந்தேன். So it's very easy. It's very easy. So உங்களுக்கு இந்த வேகத்தை காண்றது,
v சமன் இதை நான் v x எடுக்கிறேன், இதை நான் v y எடுக்கிறேன். v சமன் v x வர்க்கம் சக v y வர்க்கத்தின் வர்க்கமூலம். அப்படியே நேரா போட்டுக்கிறேன். v சமன் 5√2 ms - 1. √2க்கு 1.4 போட்டீங்க என்றால் அன்னளவாக 7 ms - 1 வரும். அதே நேரம் இந்த தீட்டாவை காண்றதுக்கு tan தீட்டா சமன் எப்படி இந்த இடத்துல நான் இப்படி ஒரு முக்கோணிய கருதினால் இதுவும் 5 இதுவும் 5. tan தீட்டாவை காண்றதுக்கு 5 கீழ் 5 உண்டு. tan தீட்டா உண்டு என்று சொன்னால் தீட்டா சமன் 45 பாகை. கணக்கு நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு ஆன்சரை பிக்ஸ் பண்ணி வரணும். எனக்கு தெரியும் 5 5 5 சமனா இருந்தால் தீட்டா சமன் 45 MCQ பாயிண்ட். அதை இங்க சும்மா கதையால் எழுதி வச்சிருக்கிறேன். விலங்கினாக்கள் லிஸ்ட் போ. சோ இதை காண்றதுக்கு ஒரு புள்ளி, நல்ல கவனமாக இருக்கணும். இதை காண்றதுக்கு ஒரு புள்ளி, இந்த தீட்டாவை காண்றதுக்கு ஒரு புள்ளி. செகண்ட் கணக்குல செகண்ட் கணக்குல கொஞ்சம் குயிக் ஆயிருங்க. ஸ்கூல் போற பிள்ளைகள் தான் பெரும்பாலும் நீங்க இருப்பீங்க. இது ரிப்பீட்டர்ஸ் கிளாஸ் இல்ல, ப்ராப்பர் கிளாஸ். போன முறை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து செய்யல. ரிப்பீட்டர்ஸுக்கு வேற, ப்ராப்பருக்கு வேற. சோ தனித்தனியா தான் இந்த கிளாஸஸ் செய்யணும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கிளாஸ் உங்களுக்கு திருப்தியா இருக்கா பிள்ளைகள்? இந்த நேரம், இந்த அமைப்பு, இந்த கிளாஸ் எல்லாம் திருப்தியா இருக்கா? முதலாவது நேரம், இந்த பேப்பர் ஒரு எஸ்ஏ ஒரு ஸ்ட்ரக்சர், அடுத்தது விளங்கப்படுத்துற விதம் எல்லாம் திருப்தியா இருந்தால் திருப்தின்னு போடும். சும்மா எனக்காக போடாம உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? இந்த மாதிரி மாடல், இந்த மாதிரி டைம், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி டீச்சிங் உங்களுக்கு எல்லாம் ஓகே? மார்க்கிங் ஸ்கீமோட விளக்கங்களோட வெரி குட். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ரைட். வேகமா ஒரே ஒரு கேள்வி இருக்கு, வேகமா. கணத்தில் அவனுடைய இயக்கம் ஒரு புள்ளி ஓவை பற்றியுள்ள ஒரு வட்ட இயக்கத்தின் பகுதியாக கருதப்படலாம். இக்கணத்தில் அவனுடைய மைய நாட்டு ஆர்முடுகளை துணிக. இதிலிருந்து நேரத்த வட்டத்தின் ஆரையை கணிக்க. சோ என்ன சொல்ல போறான் நீங்க பாருங்க. இதுல பி பார்ட் எடுங்க. மூன்றாவது, அவன் விழுந்துட்டு போகும்போது அவன்கிட்ட நிலைக்குத்தாக தொலைப்படுறது புவியீர்ப்பார் முடுகள். அவன் விழுந்துட்டு போகும்போது அவனோட தொலைப்படுறது புவியீர்ப்பார் முடுகள். எனக்கு தந்த வேக காவி இப்படி வேகம் தந்திருக்கிறான் பி. இதுல கோணம் தீட்டா இருக்கு. நான் இதுக்கு செங்குத்தாக இப்படியே ஒரு ஓ பற்றி மையமாக ஒரு வட்ட இயக்கத்துல இவன் நடந்தால், நிகழ்ந்தால், இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா. தீட்டாவை விலத்தி ஜியை பிரிச்சால் ஜி சைன் தீட்டா. இங்க என்ன தரப்பட்டிருக்கு? ஜி சைன் 45. வடிவா மாற்றணும். அப்ப இவர மைய நோக்கு ஆர்முடுகள் என்ன? ஜி சைன் 45. ஆகவே மையத்தை நோக்கி, ஓவ நோக்கி, மையம் நோக்கி ஜி சைன் 45 இதான் இவர மைய நோக்கு ஆர்முடுகள். இவர மைய நோக்கு ஆர்முடுகள் என்ன? ஏ சி சமன் 10 தர 1 கீழ் √2
10 தர ஒன்றின் கீழ் √2 என்று சொன்னால் 5 √2 கிட்டத்தட்ட என்ன 7 ms -2 அன்னளவாக கிட்டத்தட்ட 7 ms -2 1.4 5ஆல பெருக்கினால் I/4 மைய நோக்கு ஆறுமுடுகளை வச்சுட்டு எனக்கு என்ன செய்யலாம் ஆரைய துணியலாம் மைய நோக்கு ஆறுமுடுகள் சமன் AC சமன் V²/R பாவிக்க மைய நோக்கு ஆறுமுடுகள் 7 மைய நோக்கு வேகம் என்ன பிள்ளைகள் அவரது தொடலி வெளியான வேகம் இதுதான் அவரது தொடலி வெளியான வேகம் 5 √2 ஆக நீங்க என்ன செய்வீங்க 5 √2 வர்க்கம் கீழா இதை கிட்டத்தட்ட 5 √2 போடுறேன் 5 √2 வெட்டினால் R சமன் 5 √2 மீட்டர் கிட்டத்தட்ட 7 மீட்டர் எல்லா விலையும் கபடி எழுதி கொடு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் என் கிளியர் கட்டான ஒரு கேள்வி உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி மொத்தம் 15க்கு 15 ஒரு புள்ள டெக்னிக்கா இருந்தால் 15க்கு 13க்கு மேல வடிவா எடுக்கலாம் ஆகு கெட்டித்தனமா இருந்தால் 15க்கு 15 எடுக்கலாம் ஒரு சாதாரணமானவரால 15க்கு 10 இதுல எடுக்கலாம் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன் ரைட்